இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு இந்துவும் நான் கும்பிடுற சாமியை தான் நீ கும்பிடணும்னு சொல்ல மாட்டான். நான் சாப்பிட்ற சாப்பாட்டை தான் நீ சாப்பிடணும்னு சொல்ல மாட்டான். புரியுதா? நான் உடுத்துற உடையத்தான் நீ உடுத்தணும்னு எந்த இந்துவும் சொல்ல மாட்டான். இத்தனை வருட காலமாக அங்க இருக்கிற சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல திருப்பரங்குன்றம் இது முருகருக்கு சொந்தமான மலைன்னு சொல்லக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்புகளோ இப்போதானே இவங்க உள்ள வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த பக்தர்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? கடந்த 30-40 வருடங்களாக இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணல. அமைதியா அவங்க கடவுளை அவங்க வழிபடுறாங்க, இவங்க கடவுளை இவங்க வழிபடுறாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது இதை அரசியல் சுய லாபத்திற்காகவும் தேர்தலுக்காக ஒரு 2 மதங்களை பிளவுபடுத்தும் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு விஷயத்துக்காக எங்க தளபதியை உள்ள நுழைச்சு அதுல ஒரு கேம் ஆடுன்னு நினைக்கிற ஒரு ஆட்டத்துக்குள்ள எங்க தளபதி இன்னைக்கு சிக்க மாட்டாரு. ஏன்னா இஸ்லாமிய சகோதரருக்கு நல்லாவே தெரியும் இதை ஆப்ரேட் செய்வது யார். எங்கள் இந்து சொந்தங்களுக்கு தெரியும். இவங்க சொல்ற இந்துத்துவான் கிடையாது, இந்து சொந்தங்களுக்கு. எங்க திருப்பரங்குன்றம் முருகருக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் என்னங்க சம்பந்தம்? இத்தனை வருடமாக உச்சி பிள்ளையார் கோயில்ல தானே அந்த தீபங்கள் ஏற்றப்பட்டு வந்தது. இப்போ எதுக்கு அதை மாத்துறாங்கன்னும் போது இதை அரசியல் ஆக்க நினைக்கும், இதை மத பிரச்சனையாக மாற்ற நினைக்கிறது தவறு தானே. அப்போ இந்த விஷயத்துல பெரும்பான்மையான இரு மதத்தை சார்ந்தவர்களும் அமைதி காக்கும் பொழுது இதுல எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அவங்க அமைதி, அந்த மதுரை மக்களே அமைதியா இருக்கும் பொழுது ஒரு 2 பேர் சேர்ந்துகிட்டு இதை மத பிரச்சனையா மாத்தணும்னு நினைக்கிறதுக்கு அவங்களோட பசிக்கு நாங்கள் இரையாக விரும்பவில்லை. யார் அந்த 2 பேர்? அதுதான் இந்துத்துவ கும்பல். நான் தான் சொல்றேனே, இந்து வேறு இந்துத்துவம் வேறு. RSS சங் பரிவார அமைப்புகள், RSS சங் பரிவார அமைப்புகள், பிஜேபி. நான் நேரடியாவே சொல்றேன், என் தனிப்பட்ட கருத்தை வைத்து பிஜேபியோட அரசியல் என்ன? மதத்தை வைத்து பிளவுபடுத்தி அரசியல் வாக்கு வங்கி பெறுவது தானே பிஜேபியோட வேலை. இந்தியா முழுக்க அந்த வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. அதே தான் திருப்பரங்குன்றத்தில் அதை நாங்கள் அயோத்தியாக மாற்றி காட்டோம்னு எச் ராஜா பேசலையா? அப்ப அயோத்தியில் நடந்த கலவரம் என்ன?